சேனல்ல வந்து அவருடைய போஸ்ட் ஒன்று வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் அல்லா. அம்மா வந்து ஜாதவுக்கு கிஃப்டா வந்து ஒரு தோடு தந்துட்டவா பாப்பா அம்மா இல்லை அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று ஜாதவுக்கு எதிர்பார்ப்போம். அம்மா வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்துட்டு காட்டி இருக்கலாம். ஆனா அம்மா மறுபடியும் அந்த அண்ணாக்கு வந்துட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நான் நைட் வணக்கம். நான் பசான். நான் ஜாக்சன். அத்தினி ஜது. அது வந்து ஊர்ல வந்து செல்லவ கூப்பிடுற ஜது இப்ப மீடியால ஓகே. அப்போ என்னடாப்பா 3 பேரும் வந்து 2 கேக்கை வச்சு போட்டு நிற்கிற மண்டமாக நினைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நேற்றைக்கு முதல் தினமாக்குமே என்ன அவருடைய சேனலில் வந்து அவருடைய போஸ்ட் ஒன்று போட்டிருந்தவர் பார்த்துருக்கீர்கள். அவருக்கு வந்து பிறந்த நாள் சொல்லி உண்மைக்கு வந்து பிறந்த நாள் 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கு வந்து கட்டாயம் கேக் பெட்ரோல் பண்ணி நிற்கிறானே நான் இல்லை. அப்ப அவன் வேற அவன் கலர்லாம் யோசிச்சு பேர் ஓகே. அப்போ உண்மைக்கு வந்து ஜாதவுக்கு வந்து இந்த கேக் வெட்டுறது பெருசாக விருப்பம் இல்லை தானே. அதாவது பிறந்த நாள் முடிஞ்சுதானே. அப்போ பிறந்த நாள் நேரம் வந்து ஆள் இந்த ரிங்கோவில் நின்றவர் போலேக்கு. அப்போ நேற்றைய தினம் வந்தவர் இரவு வந்தவர். அப்போ இன்றைக்கு அவங்களுடைய அம்மாக்களுடைய விருப்பத்துக்காக கேக்கு கட் பண்ணணும்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு எல்லாருமே வந்து நிற்கலாம். இப்போ வந்து 2 கேக் இருக்குது. ஸோ இந்த கேக் ரெண்டுமே இந்த மாதிரி என்று சொல்லி எனக்கு இவ்வளோ தெரியும். உங்களுக்கு தெரியுமே? உங்களுக்கு தெரியுமே? ரெண்டு பேர் பர்த்டே இது என்ன பண்ணுறாங்க? ஓ ஜாலிங்க அது மட்டும் விடாது. இந்த விடையால சுக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து கேக்கில பேர் பார்த்த நாங்கள் அந்த அம்மாண்ட பேரை காணல. யதுன்ற பேர் தான் இருந்துச்சு. இதுல ஒரு பேர் அழிஞ்சிருக்கு. இதுல விளக்க வேண்டிய தெரியல. அப்ப யது என்ன கேக் கட் பண்ணுவோமோ? ஓ அதுகள் எல்லாம் இப்ப சொல்றேன். நாங்க வயசு சொல்றேன். இப்பதான் அது வயசுக்கு வந்திருக்கான். வயசுக்கு இப்பதான் வந்திருக்கான். அப்ப அவன் 18வது வயது பிறந்தனால நோம்பலா சகோதரம் கூட செலிப்ரேட் பண்றாரு. ஒப்படைக்க அவனை பார்க்க கொஞ்சம் தெரியாது. சரி. அப்ப நாங்களும் என்ன தெரியலான்னு நினைக்கிறதா அப்ப பிறந்த நாள் காரணம் நாங்கள் கூப்பிடுவோம். பிறந்த நாள் காரணம் உடுப்படுக்க போனது அன்னைக்கு எடுத்து கொண்டு வந்து 19ஆம் தேதி போய். அப்ப அது கொஞ்சம் இப்ப போட்டு பார்க்க துடைக்கிறாள் போவா விட்டு. அப்ப நானும் வந்து வண்டு போடல அன்னைக்கு திடீர்னு அந்த போலோட ஓடிட்டு இல்ல உடுப்பெல்லாம் பார்த்து அடுத்துட்டு வந்தது. அப்ப நானும் தான் போனேன். என்ன சாட்சி நானும் தான் போனேன். அப்ப அவனுக்கு பார்த்த உடனே அந்த உடுப்பு பிடிச்சது. அப்ப இடுப்பு சைஸ் வந்து 36 இன்ச். அப்ப அங்க பார்க்க அளவா பெருசா இருந்துச்சு.
அப்போ வேணும் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு பார்க்கல அளவு தானே கொண்டு இருந்தவன் அப்போ அவசர போட்டு வந்தபடியே அவசரம் வலிக்கிட்டு போயிட்டேன். வலிக்கிட்டு போயிட்டு இப்போ கேக் வெட்டுற நேரம் தான் அந்த ஜீன்ஸை போட்டு பார்த்தேன். ஜீன்ஸை போட்டு பார்க்க அது அளவு இல்லை. ஆனா எங்களுக்கு 2 பேர்ட்ட கால் விழுக்க போகும். இருக்காமடாப்பா என்ன சின்ன அந்த ஜீன்ஸ் அங்கே கடைக்க வச்சு என்ன வெட்டிக்கலாம் அங்க வந்து சொன்னோம் கடைக்காரர்கிட்ட இது வந்து நான் போட மாட்டேன் இது இது 6 மணி புறையா சரி அப்ப நாங்க கேக் கட் பண்ணுவோம். கலசான கூட போட்டுருக்கே இல்லடா அவன் அண்டை நாள் கொண்டாடி தான் பிறந்தாங்களா அப்ப அண்டை நோமலா தானே எந்த கொண்டாடினா கொண்டாடல அவன் கொண்டாடினா அம்மா கூட கொண்டாடணும் இருந்தா எனக்கு கேக்கு கட் பண்ணும்போது ஒரு சொட்டு விருப்பம் வீட்டுல இவா கேக் கொண்டு வந்து ஆகல கூப்பிடு அம்மா பாக்கல அங்க டக்குடா மனசு சரி அப்ப நாங்கள் கேக் கட் பண்ற நிகழ்வுக்குள்ளே போவோம். கொஞ்சம் மெதுவா அப்படி பின்னி மெழுகுதிரியை கொடுத்தோம். மெழுகுதிரி வாங்கினேன். என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து எந்த பர்த்டே கட் பண்ற வந்துட்டு இது வந்து ஒரு அம்மாவோட பர்த்டே வந்து ஜெர்மன்ல இருக்கிற அம்மா கட் பண்றாங்க. இதை வந்து கட் பண்ண போறீங்களான்னா இதை வந்து நான் கட் பண்ண புரியும். பர்த்டே விஷ் படிக்கல வரும் பர்த்டே விஷ் கண்டிப்பா சரி நம்ம ஹாப்பி birthday to you happy birthday dear Jadu happy birthday to you கேக் ஜெரி என்னடா கேக்க குளிக்க வாத்துக்கிட்டே இன்னைக்கு வந்து அந்த அம்மாண்ட பர்த்டே சரியா அப்ப ஃபர்ஸ்ட் அவாண்ட கேக் தான் கட் பண்ணணும். இன்னைக்கு எங்களுக்கு ஜெர்மன் அம்மாண்ட பர்த்டே இன்னைக்கு 22ஆம் தேதி அப்ப முதலாவது அவங்களோட பர்த்டே கேக்க கட் பண்ணுங்க அந்த அம்மாவோட பர்த்டே. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷ் பாடணும் இல்ல அவங்களோட பேர் என்ன அவசரப்பட பாடணும் அப்ப திரும்ப ஒரு பாட்டு பாடுவான். Happy birthday to you happy birthday to Amma happy birthday dear Amma happy birthday to you எங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஜெர்மன்ல இருக்கிற அம்மாவுக்கு வந்துட்டு எங்களுடைய குடும்ப சாரா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அம்மா நீங்க சொல்ல போறீங்களா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜெர்மன் அம்மா கேக் கட் பண்ணி அம்மா சொல்லுது பஸ் இத கட் பண்ணுங்க. அம்மா பக்கத்துல நின்னுங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் பாட்டு ஒன்று போடுங்க. பாட்டு தேவையில்லை நம்மளுக்கு. ஆதி குட்டி காண நீங்க செல்ல குட்டி அதை எடுத்து விடுங்க நல்லா கீழே இருக்கேன். அப்பாட மனசு போல நான் அப்ப நான் கேக்குது தெரியுமா? நல்லதே வருது அது நல்லவா இல்ல அம்மா டான்ஸ் பட்டுமா என்னன்னு சொல்லி ஓட்டுறது. அம்மா பிறந்தாள் கொண்டாடுற அந்த அம்மாட கேட்க மட்டும் அம்மா வாடியாச்சு அந்த கலரை நான் கொடுக்காத
அம்மா கேட்க வேண்டிய ஆன்சர் கேட்போமா ரைட் அப்படி ஒரு நாள் போகல என்ன தீதி இருக்கலாம் மேடம் அடிங்க கேக்கிட்டே பாருங்களே ரஜிகன் வழிய விடு வழிய விடு. வந்தனா திரும்ப வந்து அந்த ரஜிகன் ஏன் கூப்பிடுவோம் இந்திய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் எனக்கு உங்களோட பிரியா இருக்கு அவனுக்கு. என்னைய ஒரு நேரம் இப்படிதான் காட்டி பிடிக்குது. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிங்க சரி அப்ப நாங்க பிறந்தநாள் தெரியுமா Thank you so much அந்த அடிக்க கூடாது இது கடைசியாவது சு சக்கரவாள அகப்பட்டி என்று சம்பவம் அப்ப ஏதோ ஒன்று இருக்குதா? எனக்கு தெரியாத எல்லாத்து கூட நான் pocket ல வைக்க ஆனா வைக்கிறேன். தூக்கி பார்த்தா காலம் இல்லாம அதனால உடைச்சு பாக்கல சரியா? பவுன் பவுன் விலை தானே. அது கிலோ கணக்கில் சொல்றதுன்னா அவன் தேவை. அதான் கொண்டு வந்து விட்டுருக்கு உனக்கு தொட்டிருக்கீங்க. ஆடுமாட கொண்டு விட்டு அம்மா. ஆனா என்ன கையில் சும்மா கடைசியா போடுவோம் இந்த உங்களுக்கு எது? அம்மா கையில் காணும் உங்களுக்கு. அம்மாட்ட கேட்கணும் வந்துடும் கீழே போட்டு பண்ணாலும் நான் இருக்கிறேன் கொடுக்காது வரவும் மாட்டேன் நான் லிங்கியா பிடிச்சி நான் தெரிஞ்சா இப்போ சாப்பிடுறேன். பரவாயில்ல, பேர் சாப்பிட்டு சாப்பிடுறேன். வேண்டாம். அந்த சந்தோஷம்லாம் விதவிதமா கிடக்குது. ஆசையா கிடக்குது. உண்மையிலே வந்து இந்த அம்மாவுக்கு யாருனே தெரியாது. இப்போ வந்த இடத்துல நம்மளோட நெருக்கமான பழக்கம் இல்லை. நல்ல ஒரு அம்மா அப்ப இருந்தாலும் எங்களோட சார்பாகவும் அந்த அம்மாவுக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். அதே மாதிரி உங்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நீங்க அப்புறம் கவலைப்படாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் கலந்து போயிருக்கிறீங்களே. சாப்பிட்டுட்டேன் கலைப்பு கலைப்பு இழைப்பு கொஞ்சம் இருக்குது என்னத்துக்காக நித்திர முடியும் அதே நீங்க பேச நினைக்கணும். ஒரு அந்த அம்மா மினிய பிறந்த நாள் அதுக்கு போன கிஃப்டே கொடுத்துட்டேன் தம்பி குடிய முடிஞ்ச ஒரு பெரிய gift. உங்களுக்கு கிஃப்ட் தெரியும் பாடுறா கிஃப்ட் வெளியெடுத்து பாடுறா அப்படி இல்ல. உங்களுக்கு தெரியும் அடே உனக்கு தெரியும் பாக்குறாலும் தெரியாதுல்ல உனக்கு தெரியும் பாக்குறாலும் தெரியாது காட்டி விட இதெல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க இது வந்து அனுசரிச்சு பண்ணது. தள்ளி விழுத்துரு தம்பி இங்க அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அண்ணா இங்க வாங்க. அது சரியில்லை வீடியோவில் சொன்னதுப்பா திரும்படா அது சொல்றாரு கூட்டி கொண்டே விடணும் வந்தேன். சரிப்பா சரி கூட்டிட்டு புதிய இடம் தானே அப்ப தெரியாது தெரியாது. சரி அப்ப ரஜீவன் தம்பியும் கலைக்கட்டும் இப்படி கொண்டு வந்து கோத்து விடுவீங்கன்னு தெரியும். ஏன்னா பிரச்சனை இல்லை தெரியும் தான் நீங்க வந்துட்டாலே ஓகே நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே புரியுதோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே இப்போ வந்த மூட்டை கூட சொல்லியிருந்தார் வந்துட்டு அப்படியாச்சு எங்கள் பிறந்த நாளுக்கு நின்று தான் போகணும்னு சொல்லி ஆனால் அதே போல் வந்து எனக்காக வெயிட் பண்ணி வந்து நின்று இன்றைக்கு பிறந்த நாள் கூட இந்த ஒரு இரவு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி ராஜீவன் அண்ணா. நிச்சயமா நான் போகணும் விட்டு போகணுமா நான் போயில்லை அது சொல்லிட்டு போனது நான் மட்டக்குளத்தால் வந்துடுவேன்னா அலுவலாக போகிறேன் முக்கியமான அலுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனது நான் வருவேன் இல்லை ஒன்று பர்த்டே முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஆள் போஸ்ட் பண்ணல ஆனாலும் அன்பா சொன்னவருன்றதால போகணும் வந்துட்டு நின்ற நாங்கள் எனக்காண்டி இன்னைக்கு ஒரு உதவி ஒன்று செய்தீங்களே எனக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடி கேட்டுங்க உதவி என்று சொல்லி சரி உரிமையோட ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம் மனிதரும் அவர் குணங்களும் தடம் மாறலாம் இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம் விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு
இதில் என்ன கோபம் எதற்கிந்த சோகம் கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேணில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் நம் மீது பண்பாடும் இளவேணில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சரி உண்மையிலே வந்துட்டு இந்த மழை நேரத்துல வந்துட்டு ஒரு பாட்டு கேட்க ஒரு ஆசையா இருக்கு பாட்டு எடுத்ததை விட பாட்டு நலம் வாழ என்னாலும் படிச்ச மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொன்னா கடைசியா வந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் இறங்கணும்னா அப்படி அதான் சரி விடாத குட்டிங்க ஓர முடியுமா நீங்க அவருக்கு அன்போட அந்த கேக்க பெருமாறிக்கொள்ளும் இருக்காங்க அம்மாடா இங்க விட்டு சரி மேல அம்மாக்கும் சாப்பிட்டு சொல்லுங்க உஷாரா அவர் சித்திக்கு முதல்ல கேட்க நம்மள பிறந்த வாழ்த்து சொல்லிட்டேன்னு சொன்னா இல்ல நீங்க முன்னாள் நிக்கிறீங்க நான் பாட்டு பாடினேன் முன்னாடி எல்லாரும் நிக்கணும் கண்டிப்பாக. அப்ப முதலாவது வந்து இந்த நம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறதுனால ஜேமன் அம்மாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் பண்ணி பிந்திய இனிய பிறந்த நாள். சரி ஓகே. அப்ப உண்மைக்குமே வந்து ரெண்டு கேக்காக டைம் வந்து கட் பண்றது சந்தோஷம். அதுலயும் வந்து இந்த நாளுக்குரியான கேக்கு வந்து வெட்டினது சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து ஜாதுவுக்கு நான் கேக் கட் பண்ணதுக்கு முன்னமும் சில கிஃப்ட்கள் வந்து தந்திருக்கேன். அந்த வகையில சொல்லிட்டீங்க வந்து சொல்லலாம். இப்பவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிஃப்ட் எல்லாம் மறுபடியும் ஆமா கண்டிப்பா தருவோம் மேடம். ஸோ இது வந்து சித்தியினுடைய கிஃப்ட். ஓகே தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். அடுத்தாவது இந்த கிஃப்ட் இவ்வளோ நிறையமா இருக்குல்ல, ஏன் வந்துருக்காங்களாமா முதல் தந்துட்டேன். அப்ப என்ன கிஃப்ட் என்று சொன்னாலும் ராகுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லாம இல்லை. சரி அங்கால வந்து சொல்லிடும் எல்லாம் பசிக்குது கலைக்காயங்க நிறையவா இல்ல அப்ப அதனால கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நிறைய. என்னடா முதலாவது தோடு அந்த மேல இருக்கணும் பூல்ஸ் எல்லாம். உன்னைக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து பர்டிகுலர் இருக்கான தவறாங்க. நான் வந்து ஜதுவுக்கு அக்கா அவங்க அன்பை பற்றி சொல்லவே இல்லாது அதனால நல்லா வெளிப்படுத்திருக்காரு கிஃப்ட் மூலம். இப்போ முதலாவதா வந்து உங்களோட ஆத்திக்குட்டிக்கு தந்திருக்காரு பாத்தீங்களா. ஆத்திக்குட்டிக்கு தந்திருக்காரு கிஃப்ட் வந்து அது நீங்க வந்து நாளைய தினம் அது ஒரு பார்க்கலாம். அன்பை வந்து நாங்கள் ஒரு ஆறுதலா கதை போடுவோம். கண்டிப்பாக ஸ்பெஷலா கதை போடுவோம். அப்படியே கீழே போடுவோம். கண்டிப்பாக. அடுத்தது வந்து பாருங்க ஜது இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் தந்தது. ஓகே உண்மையில வந்துட்டு பார்க்க போனா வந்து சமூகம் வந்துட்டு அந்த பட்டிகோட வந்துட்டு தந்திருக்காங்க வந்துட்டு அதே வழியில் வந்துட்டு உண்மையிலே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. ஆனால் அவள் அந்த கிஃப்ட்டு அடுத்த வேறு ஒரு அந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு இதில் பார்க்க போனாலும் இருக்கு வந்துட்டு அதெல்லாம் என்ன சாமான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைய தினம் வந்துட்டு நாங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வந்துட்டு டிஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்ப இந்த பர்த்டேக்கு வந்து அதோட 18வது பர்த்டேக்கு ரஜீவன் தம்பியும் வந்திருக்கு. எதிர்பார்க்கிறேன் சந்தோஷம். ஃபைனலி வந்து நல்ல ஒரு வாழ்த்து பாடலா பாடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இனிமே நாங்க அடுத்த கட்டமா போமே இப்ப மக்கள் வந்திருக்கோம். கண்டிப்பா கேக் ஐசிங் சரி சரி இது அன்பு தள்ளி ஆகலாம் அன்பு தள்ள நல்வாழ்த்துக்கள்.
நம்ம வந்துட்டல அப்படியே ஆமா ஆமா அக்கினி அந்த சாக்லேட் தான் எடுக்கறானே நீ சாப்பிடு வாய பாத்துறியா நான் வெட்டி தரேன். அப்ப நீ என்ன சொல்லுவார் அக்னி கேக் வெட்ட தெரியாது சூப்பரா தெரியாது. நான் இந்த கேக்கு சாப்பிட கூடாது. ஐயோ கேக் பண்ணா பிடிக்காது. இது பிடிக்காது. அப்படி வட்டாது. சோடாக்கள் டைரி மில்க் சாப்பிடுறது. அதெல்லாம் இனிப்புகள் இல்லை. சாப்பிடா. என்னடா அவன் தடவுறான் கேக்க. இது எப்படி விளையாட்டு? நேரா கொடுத்துட்டு கொஞ்சில நல்லா கேக்கு. நீ உனக்கு பிரேம கொடு. பிரேம் நாளைக்கு கிட்ட உடைஞ்சு பாரு. சரி உண்மையிலே நன்றி அண்ணா. அவ்வளவு இது ஒண்ணு மில்லத்துமா அவர் மட்ட தான் கிடக்கு போகும் பட்டென்றாலும் கரண்ட்டான விட்டு சிக்கச்சு போகும். நன்றி. காசே கொடுக்கலையா? 500 ரூபாய் காசு கொடுத்துருவோம். இந்த காசு கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுத்த உடனே நீ 500 ரூபாய் கொடு. அக்கௌண்ட் நம்பர் குடிச்சிட்டீங்களே. குடிச்சுதான். ஓகே அடுத்து எஞ்சுடாப்பா இந்த கேக்கு வாண்ட கண்ணுக்கு தெரியலையா? பார்க்க போனா உபாக்கு காணாத நாங்களே உருவா கேக் உருவாங்க. இந்த கேக் இவா போடுங்க போடு. எல்லாம் ஹாப்பி பர்த்டே வன அபார்ந்து இன்னொரு அதிசயம் தான் தெரியுமா? திவ்யா அண்ணாக்கு சொல்லு பிறந்த நாள் சத்தமா சொல்லு. ரெய்னிங்கள் பலமா தான் கொடுக்குறீங்க போல வீட்டை வச்சு வீட்டை வச்சு ரெய்னிங்கள் பலமா தான் கொடுக்குறீங்க போல இருக்கு. அவன் அவன் தூக்கிச்சிங்க இருக்குல விடுது. நான் கேக்குறீங்க இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் தான் உங்களுக்கு தரோம். அம்மாட கணக்க வாழ எடுக்கிறாங்க. சாப்பிடக்கூடாது. மோனிகா விதிது உள்ள அண்ணா கொஞ்சமா சும்மாவே அவள் விளையாட மாட்டாள். அவன் ஒரு பாட்டு பாட போறா அவள் விதியாவா சர்மி பாட போதும். ஓ சரி சந்தோஷம். நன்றி. ஒரு மாவாவே தானே காணையில இல்ல மாமா கொஞ்சம் இப்ப பிஸி ஆயிட்டாங்க. அவன் அதனால இப்ப ஆகல இல்ல. அவன் வந்து நாளை தினம் வந்து எனக்கு இப்போ கை தந்துட்டு போவாங்க பர்த்டே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பர்த்டேக்கு வந்துட்டு இப்போ என்னுடைய ஃபெமிலியல் வந்துட்டு தான் இப்போ சகோதரர்கள் வந்துருந்தாங்க. அது வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு மிஸ் ஆகிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வேலையால் வந்துட்டு அவங்க கட்டாயப்படுத்தலாம் போயிட்டு அவன் பிரச்சனை எனக்கு எவ்வளோ பேருமே வந்தது உண்மையில வந்துட்டு ஒரு கடன் பார்க்க போயிருக்கிறா சந்தோஷம் தானே. இப்போ நீங்கள் சொல்ல போறீங்களாம்மா? நிறைய இருக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ஜெர்மன் அம்மாவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. உண்மையிலே ஜெர்மன் அம்மா வந்து ஜதுண்ட பிறந்தநாள் 20 சொன்ன அம்மாண்ட பிறந்தநாள் 22 இன்றைக்கு. அப்போ ஜெர்மனில் இருக்கிற அம்மாண்ட மக்களும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஜதுண்ட பர்த்டேக்கு வந்து 30,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவங்க ஜதுண்ட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்க சொல்லி அப்போ நன்றி அம்மா. அந்த அக்கா வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க நீங்க வந்தவங்க வந்துட்டு எங்களை வீட்டை வந்து நின்றவங்க
உண்மையிலே அந்த அம்மாவுக்கும் அந்த அக்காவுக்கும் வந்து எங்களுடைய குடும்ப சார்பாக இந்த இடத்துல ரொம்ப நன்றியை சொல்லி கடன் பண்ணுறேன். அதை விட அம்மாவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் போன வருஷம் தனியாக கேக் கட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து அதோட சேர்த்து வெட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாயிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ எனக்கு தாண்டி அந்த அம்மாவோட வந்துட்டு நான் கேக் கட் பண்ணேன். ஆனால் சந்தோஷமா இருக்குல்ல, உண்மையில ஒரு பேர பிள்ளை மாதிரி தான் ஜதுவை வந்து நினைக்கிறவா. அப்போ உண்மையில அந்த வகையில் இன்றைக்கு அம்மா கேக் வெட்டினாலும் ரொம்ப சந்தோஷம். அதே போல அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா வந்து ஜதுவோட பர்த்டேக்கு வந்து 30,000 ரூபாய் காசு வந்து அண்ணா அனுப்பியிருந்தவங்க. அதை வந்து நைட் சாப்பாடு வந்து தண்டை சிலவா கொடுக்க சொல்லி ஜதுவுக்கு ஒரு கேக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ உண்மையிலேயே அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா சாரா அந்த பிரான்ஸ் அண்ணாக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. நம்ம வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த பர்த்டே எப்போ வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மறக்காம முதல் நாளே வந்துட்டு அம்மாக்கள் மூலமாக வந்துட்டு அவர் எப்படியாச்சும் ஒன்று செய்வார். வந்துட்டு அது செய்யக்குள்ள வந்துட்டு அவர் அப்படி சொல்லுறது டியூஷனை பண்ணுற மாதிரி தான் இருக்கு. வந்து இப்போ சாப்பாடுன்னு சொன்னால் சாப்பாடு அப்படி சரி வந்துட்டு அப்போ அந்த அண்ணாக்குமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நன்றியே சொல்லுகின்றேன். அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது ஜாது. என்னக்கா அது வந்து ஜாது ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட். ஆசைப்பட்ட கிஃப்ட்னா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டிருப்பேன். அடிச்சு விட்டாங்க பஞ்சு கிஞ்செல்லாம் காதுக்குள்ள போட்டுது. அது வந்து ஜது வந்து தோடு வந்து ஏற்கனவே காலில் போட்டுருக்கேன். அது வந்து தனி போகணுன்னு அப்போ தனக்கு ஒரு வெள்ளைக்கல்ல தோடு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால எங்களுடைய அம்மா வந்து ஜதுவுக்கு கிஃப்டாக வந்து ஒரு தோடு ஒன்று தந்துவிட்டவா. பாப்பா அம்மா என்னுடைய தங்கத்தை நல்ல ஜொலி ஜொலண்டு வெள்ளைக்கல்ல மலேது இப்போ வந்து நாங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் சரியான விலையாக இருக்குமே. ஜது அந்த ஜதுவை கடையில் கட்ட எவ்வளோ சொன்னாங்க? நான் போய் கடையில் விலக வந்துட்டு 25,000 சொன்னவன் அந்த தண்ணி தான் என்னன்னா ஒரு தோடு வந்து 25,000 சொன்னா இப்படி மனசு பவுன் வந்து சரியான விலை தாங்க. அப்போ உண்மையில அந்த வகையில் வந்து எங்களுடைய அம்மா வந்து ஜதுவுக்கு இப்படி கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுடைய அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவேன். அம்மா நினைச்சு போட்டு அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று ஜதுவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கு. ஆனால் அதுக்கு ஜதுவுக்கு முழாங்கடாங்க சொன்னாங்க தானே. அது உண்மையிலே என்ன சொல்றது, எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் உண்மையிலே எங்களை கனடானா இருக்காருன்னு அது வந்து ஒரு ரெண்டையுமே ஒரு மறக்கல. தானே ஒரு உடன் பிறந்த ஒரு அண்ணான்னா நாங்கள் சொல்லணும். அப்போ ஜதுவோட பர்த்டே வந்து வைகாசி மாதம்னு சொன்னால் அண்ணா வந்து முன்கூட்டியே போன வருஷமே வந்து சொல்லியிருந்தவர் ஜதுவோட பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்து கொடுக்கணும். அப்போ அப்படி சொல்லி போட்டு அண்ணா வந்து கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முதலே வந்து அண்ணா காசு போட்டிருந்தவர் ஜதுவுக்கு வந்தாக்கா நீங்கள் பர்த்டேக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ எடுத்துட்டாங்களோ. ஆனால் அது அண்ணா வந்து ஜதுவுக்கு எடுக்க சொன்னவர். அப்போ ஜது வந்து அம்மாவுக்கு எடுத்து தந்தவர். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல ஒரு மெனப்பான்மை வந்தது. ஜதுவுக்கு ஒரு விட்டு கொடுக்குற ஒரு மெனப்பான்மை. ஜதுவுக்கு வந்து ஆட்டோ நிற்குதானே. அப்போ அதனால் வந்து பொதுவாக இப்போ நான் என்று சொல்லலாம் ஜது அந்த அப்பா ஓடலாம் ஜதுவும் ஓடலாம் நானும் மந்திரத்துக்கு ஓடலாம் அப்படியான ஒரு பொம்பளையோட சைக்கிள் தான் நாங்கள் எடுத்து நாங்களே அம்மாக்களை வந்துட்டு இப்போ அப்போ அப்பா வந்துட்டு ஓடுவார். அப்பா வந்து ஒரு நாள் சைக்கிள் ஓடி தெரிஞ்சார். அப்போ இப்போ கடையிலுக்கோ இல்லாட்டி தண்ணியல்லோ இல்லாட்டி ஆத்திக்குட்டியதோ போக சொல்கிறது அந்த மோட்டர் சைக்கிள் வந்து எடுத்த பலனும் வந்து நல்லா போட்டு நாங்களும் வந்து லைசன்ஸு போய் எக்ஸாமில் பாஸ் பண்ணி உடனே எங்களுக்கு ஹெல்ப் போட்டு கிடைச்சதுன்னு சந்தோஷமாக கிடக்கு. அப்போ அந்த சைக்கிள் வந்து காட்டுவோம் அது நாங்களே சைக்கிள் வந்து நாங்கள் பார்ப்போம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அந்த அண்ணா தான் அந்த பரிசு வந்துட்டு இதுதான் அதில் வந்துட்டு லைஃப்லேயுமே மறக்க முடியாத கிஃப்ட்னு சொன்னால் இதுவாக இருக்கலாம் சொன்னால் இப்போ இதை வந்துட்டு அம்மா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் அம்மாவில் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அப்போ நான் தனியாக கொடுக்கல சர்ப்ரைஸ் அப்போ கொடுக்கலாம். உண்மையில எப்படி சொல்கிறது இதுக்கு வந்துட்டு நன்றின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு காணாது. வந்துட்டு வார்த்தை இல்லை. உண்மையில அந்த அண்ணன் வார்த்தை இல்லை. எப்போவுமே அண்ணா வந்து தார கிஃப்ட் எல்லாமே எங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக தான் தாரேன்னு அது இந்த முன்னுக்கு பார்த்தாலே மண்ணான அடுத்து இதுக்கு வந்துட்டு எப்படி வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு நன்றின்னு சொன்னா வந்துட்டு அது காணாது. நானோட கோல் பண்ணி கிடைக்கிறேன். கோல் பண்ணி என்ன கதைக்க போறேன் நன்றியான்னு சொல்ல போறேன். சொல்ல போறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக கதைக்கிறேன். இதுல வந்துட்டு கதைக்கு கொஞ்சம் கதைக்கு வந்து ஏற்கனவே எங்களை கேடானான்னு சொன்னால் அவர் நீலையாம ஒரு விதமான ஒரு பாசம் என்ன
உண்மையிலே வந்து எப்படி சொல்றேன், மறுபடியும் அந்த அண்ணாக்கு வந்துட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நான் நைட்டுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் அண்ணாவோட எடுத்துட்டு நான் கதைக்கிறேன். சொல்லலாம் வார்த்தை இல்லையே. அப்போ பார்த்தோன்னா வந்துட்டு டியோ பைக் தான் வந்துட்டு அப்போ நார்மலாக இப்போ நாங்களுமே வந்து ஓடலாம். அப்போ அம்மா வந்து ஓடினான்னு சொன்னோம். இப்போ எங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் மேலே குறைஞ்சி நாங்கள் ஓடும். அடுத்த நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் கூட வந்துட்டு அம்மா தங்கச்சியாக்களை அடுத்து அப்பா வந்துட்டு நார்மலாக கடையிலுக்கு வந்துட்டு ஓடிச்சான்னு கூட தான் இந்த ஒரு இது வந்து பைக் வந்துட்டு எடுத்து அதை விட வந்துட்டு இப்போ பெரிய பைக் எல்லாம் எடுத்தா தெரிந்தாங்க நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட் அப்படி கேட்கல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பயம் தான். அப்போ அந்த ஒரு பிரச்சனையால இப்படி ஒரு நார்மலாக இப்படி ஒரு பைக் ஒன்று எடுத்தது. ஆனால் அந்த அண்ணா வந்து செஞ்சிருக்கா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு மறக்கவே மாட்டோம்னு சொல்ல வார்த்தையில இருந்தா இப்போ சித்தியோ கூட அவ்வளோ கிஃப்ட் வந்து தந்திருப்பாங்க, அம்மா தந்திருப்பாங்க. உண்மையில வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னால் கதைக்கக்கூடிய சூழல் வந்து. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இதை பார்த்தோன்னு வந்துட்டு அந்த எப்படி சொல்றேன் வீட்டை நின்று பைக் வந்துட்டு. ஆனால் இதை இந்த இடத்துல வந்துட்டு இந்த வீடியோ ஒன் பண்ணிட்டு இப்படி அந்த அண்ணா தந்தேன்னு சொல்லிக்கல வாயில இருந்து காப்பில் பண்ணி வர திக்கி முக்கு பண்ணுது. அதனால வந்துட்டு அந்த அண்ணாட வந்து நான் நைட்டு போட வந்து ஃபோன் பண்ணி குடும்ப சார்பா அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுக்கோன்னா அது இந்த வேலையில் வந்து அது இந்த பர்த்டேக்கு போன வருஷம் சொன்னவர் அதே மாதிரி இந்த வருஷம் பர்த்டேக்கு ஒரு மாதத்துக்கு முதலே வந்தால் நான் காசு அனுப்பியிருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக வந்து இந்த அம்மா வந்து போய் நேற்றைய தினம் வந்துட்டு கோயிலில் கொண்டு பட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு ஓ நான் கொண்டு சேஸ் போட்டு சரி ஓகே. அப்போ டைம் ஆயிடுச்சு. அந்த அண்ணாக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. அடுத்து வந்துட்டு இந்த என்னுடைய பர்த்டே முன்னிட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு என்னுடைய பர்த்டே அன்று நான் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் யூடியூப்பில். போட்டோவில் வந்துட்டு எவ்வளோ உறவுகள் வந்துட்டு எனக்கு பர்த்டேக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சொன்னால் கும்பம் சொன்னால் அவ்வளோ மெசேஜ். அப்படி டிக்டாக்ல வந்துட்டு அண்ணா செல்லம் அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் போட்டு எவ்வளோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ உறவுகளுக்குமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லுவேன். சொன்னால் என்ன நேசிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றைய ஒரு இரவு தானே தெரிஞ்சுட்டு. ஆனால் அந்தாண்டு கூட என்னால் வந்துட்டு கதைக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் கடும் பிஸியாக இருந்தபடியால் வந்துட்டு ஃபோன் பார்க்க வரவே இல்லை. அம்மா கூட வந்து சரியாக 12 மணிக்கு எடுத்துருந்தேன். அப்போ அதை வந்து ஃபோனில் எடுத்து கழிச்சு போட்டு அப்படியே படுத்து வெளியே போனது தான் தெரியும். இன்றைய தினம் வந்துட்டு நேற்று இரவு வந்திருக்கேன். உங்களை அப்படி கேட்கல வந்துட்டு நான் சிங்கோலேருந்து இங்கே வரும்போது இப்படியெல்லாம் வந்து இன்றைய தினம் நடக்கும்னு சொல்லிட்டு ஓரளவு கூட நான் நினைச்சு பார்க்கல. சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிடைக்கலாம் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி தாவுக்கும் வந்து நான் உண்மையிலே வந்து அதான் இப்போ ஜாது வந்து ரிங்கோ போயிட்டு ஒரே எனக்கு மெசேஜ் பண்ணுவேன். எப்போ ஜாதுவுக்கே கட் பண்ண போறீங்கன்ட்டு ஒரே இடத்துல மெசேஜ் பண்ணி கொண்டாண்டுருக்கும். அதை விட ஜாதுவுக்கு உள்ள கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதோட சேர்த்து எங்களோட ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குது. அப்போ உடனே எங்களோட குடும்ப சார்பாக தாவுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அவ்வாக்கா வந்து எல்லாருமே சரி தான் வந்துட்டு கிஃப்ட் தந்திருக்காங்க. அது என்னென்ன கிஃப்ட் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நாளைய தினம் இல்லை சொன்னால் நாளைய தினம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய கதைக்கே இருக்குது. சொல்ல போனால் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் கழிச்சு கொள்ளாமல் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம்.